அடுத்த சம் இங்க வந்து டோன்ட் கேர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம எழுதிட்டு இங்க மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து பிரைம் இம்ப்ளிகண்ட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் கண்டுபிடிக்க சொன்னா மட்டும் நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸோ அதெல்லாம் எடுங்க. இல்லை வெறும் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னால் தேவையானதை மட்டும் எடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் இம்ப்ளிகன்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. டோன்ட் கேர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம எடுக்கக்கூடாது. இம்ப்ளிகன்ஸ் 7. ப்ரைம் இம்ப்ளிகண்ட் வந்து எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம். இது தேவை நம்மளுக்கு. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது போக நம்ம டோன்ட் கேரையும் காம்போ பண்ணலாம். இது ஒன்று, இது ஒன்று. சரியா? இப்போ அது எல்லாத்தையும் ஈக்குவேஷன் எழுதுவோமா? இந்த இது ஏ பார் பி பார், அடுத்து இந்த ஒரு 4 ஈக்குவேஷன், இந்த ஒரு 4 எடுத்துக்கலாம். சிடி, அப்புறம் இந்த ஒரு 4 ஏ பார், இந்த 4 எடுக்கும்போது இது கேன்சல் ஆயிரும், இது டி. ஸோ ஏ பார் டி, அப்புறம் இதை எடுக்கும்போது பி. சரியா? அப்புறம் இங்கே வந்து என்னது? டி. டியில் வந்து 1 1 இருக்கு. அப்புறம் இது வந்து ஏ பார் சி. ஓகே, ஏ பார் சி. இது 5 ஈக்குவேஷன். மினிமைஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷனில் ஏ பார் பி இந்த ரோ எடுத்திருக்கோம், ஏ பார் சி இது எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த 1 மட்டும் மிச்சமாக இருக்குமா? இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா இந்த இதை எடுத்திருக்கோம். அப்போ இதை எடுத்துட்டோம்னா மிச்சம் உள்ளது ரிடக்டன்ட் டேர்ம்ஸ்ன்னு நம்ம எழுதிடணும். இன்னொன்று, இந்த 1 இதில் சேர்த்துக்கலாம். ஏ பார் பி, ஏ பார் சி, அடுத்து ஏ பார் டி. இங்கே எழுதுனா மிச்சம் 2 டேர்ம்ஸையும் நம்ம ரிடக்டன்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதில் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ் எப்படி 2ன்னு வருதுன்னா, இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் எந்த வேல்யூ சேமாக இருக்கோ அதுதான் எசென்ஷியல். அது ரெண்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ அதுதான் எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எதெல்லாம் பாசிபிள் ஈக்குவேஷனோ அதை எழுதிட்டு நம்ம எழுதிக்கலாம்.